விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வயலில் மாடு மேய்த்த தகராறில் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தில் 2 இளைஞர்கள் உட்பட 3 பேர் பிடிபட்டனர். கணபதி சுந்தரநாச்சியார்புரத்தை சேர்ந்த பூவையா என்பவரது வயலில் பாலகிருஷ்ணன் என்பவரது மாடு மேய்ந்ததாக கூறப்படுகிறது. மாட்டை அங்கிருந்து துரத்திய பூவையாவை பாலகிருஷ்ணன் அவரது அண்ணன் மகன்களான தளபதி மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் அடித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். அத்துடன் பூவையாவின் உடலை ஆள் நடமாட்டமில்லாத காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு வந்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பேர் பெரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி ரவுடி அசோக்குமாரின் வங்கிக் கணக்கிற்கு வந்த 2.5 கோடி ரூபாயால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். ரவுடி அசோக்குமாரின் வங்கிக் கணக்கிற்கு கடந்த மாதத்தில் 5 தவணையாக 2.5 கோடி ரூபாய் பணம் வந்ததால் சந்தேகமடைந்த வங்கித்துறையினர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். ஆன்லைன் மூலம் தன்னுடைய கணக்கிலிருந்து 2 கோடி ரூபாயை தனது 7 நண்பர்களுக்கு பணத்தை அனுப்பியுள்ள நிலையில் 50 லட்சம் ரூபாய் பணத்துடன் ரவுடி அசோக்குமார் தலைமறைவாகியுள்ளார். அவரது வங்கிக் கணக்கை முடக்கி நண்பர்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர். குற்றவாளிகளை கண்காணிக்க முடியாமல் திணறி வரும் விடியா அரசால் குற்ற செயல்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை காவேரி நகரைச் சேர்ந்த தாமஸ் குணாளன் என்பவர் 2023ஆம் ஆண்டு ஆன்லைன் மூலம் 31,000 ரூபாய் மதிப்புடைய வாஷிங் மெஷின் ஒன்றை வாங்கியுள்ளார். டெலிவரியின் போது வாஷிங் மெஷின் சேதமடைந்த நிலையில் இருந்ததை கண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் தாமஸ் குணாளன் புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த நிறுவனங்கள் சேதமடைந்த வாஷிங் மெஷினை சீர் செய்து தரவில்லை. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான தாமஸ் குணாளன் கரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் முறையிட்டார். இந்த புகாரை விசாரித்த கரூர் நுகர்வோர் நீதிமன்றம் வாஷிங் மெஷினை திரும்ப பெற்றுக்கொண்டு வாஷிங் மெஷின் விலையான 30,449 ரூபாயை 12% ஆண்டு வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் தாமஸ் குணாளனுக்கு இழப்பீடாக 30,000 ரூபாயும் வழக்கு செலவு தொகையாக 5,000 ரூபாய் என 65,449 ரூபாயை 3 மாத காலத்திற்குள் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர்.